அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை கேள்வியாக வைத்து நாம் இப்ப டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, முதலில் எனது அனுபவத்தை அடிப்படையாக வைத்து பேசணும். அப்படியே ஜஸ்ட் என்னுடைய ஆன்சரை எக்ஸ்பீரியன்ஸாவே சொல்லிருப்பேன். வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றது புரிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கண்ணனின் அன்பு மிக பிரதானமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம் மர மண்டைகளுக்கு அது ஏறவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு 20 வயசு ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட சூழல்ல மெதுவா மண்டைக்கு உரைக்கிற மாதிரி ஒரு பாடத்தை என் கண்ணன் கொடுத்தான். அப்போது அவன் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தில் பகவத்கீதையை எடுக்கின்றோம். உலகம் அப்படின்னா என்ன, நான் யாரு, இறைவன் யாரு, இந்த மாதிரியான உண்மைகளை எல்லாம் தத்துவங்களை எல்லாம் ஆய்வு செய்து ஞானத்தை நான் புரிந்து கொண்டேன். அனைத்தும் ஒன்றுதான், ஒன்றே அனைத்துமாக இருக்கின்றது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, ஞானத்துக்கும் அன்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற கேள்வி நான் கேட்கல. அந்த கேள்விக்கு ஆன்சரையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஞானத்துக்கும் அன்பு தொடர்பு இருக்கான்னா இப்ப எப்படி அன்புக்கும் மகிழ்ச்சிக்கு தொடர்பு இருக்கான்னு சொன்னா ரெண்டு ஒண்ணுதானேன்னு சொல்ல தோணுதோ அந்த மாதிரிதான். ஞானம் வேற, அன்பு வேற கிடையாது. ஞானம் இல்லாம அன்பு வராது, அன்பு இல்லாம ஞானம் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயமா இந்த ஞானமும் அன்பும் இருக்கிறது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அனைத்தும் ஒன்று, அனைத்தும் சமம் அப்படிங்கிறது தான் ஞானம். எப்ப அனைத்தும் ஒன்று அனைத்தும் சமம்னு வந்துடுச்சோ அடுத்த செகண்ட் உயர்வு தாழ்வுங்கிறது இல்ல, சம பாவனை வந்துடுது. அப்ப எல்லா சூழல்களிலும் அதை ரசிக்கும் ஒரு மனப்பாங்கு வந்து, உயர்வு தாழ்வுன்னா தானே உயரிய விஷயத்தை ரசிக்கிறோம், தாழ்வான விஷயத்தை வெறுக்கிறோங்கிற மாதிரி வருது. ஒண்ணு விருப்பு ஒண்ணு வெறுப்புன்றதே எப்ப வருதுன்னா ஒண்ணு மேல ஒண்ணு கீழேன்னு இருந்தாதானே, ஒண்ணு நல்லதுன்னு கெட்டதுன்னு இருந்தாதானே. அப்படி இல்லாம அனைத்தும் ஒன்றுதான், அனைத்தும் சமமே, இது வெறும் மாய விளையாட்டுங்கிற அந்த அற்புத ஞானம் நமக்கு உள்ள வரும்போது சமபாவம் உள்ள வருகிறது. அந்த சமபாவத்துக்கு இன்னொரு பேரு தானே அன்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். சரி, அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வரணும் தான். ஆனா வருதா அப்படின்னா வரலையே. அப்போ ஞானம் என்றாலே அன்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அன்பு அப்படின்னா அதுக்கு டெஃபினிஷன் கிருஷ்ணா அல்லது ஞான தேவா. இதுதாங்க என்னுடைய டெஃபினிஷன் ஃபார் லவ். பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட் தி லவ் ஒன்லி த்ரூ ஹிம். ஞானம் அத்தனையும் கற்ற பிறகும் கூட அன்பாக என் மனம் மலரவில்லை. அன்பை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை. அனைத்தும் ஒன்றென்ற அந்த அற்புத ஞானம் பெற்றாயிற்று. ஆனாலும் கூட அன்பு உள்ளுக்குள்ள வந்துச்சான்னா இல்லையே. எப்ப வருது? கண்ணனையும் ஞானதேவனையும் ஆழமா பார்த்தா வருது. அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா பார்த்தா, ஓ, அன்புக்கு இன்னொரு பெயர் தானோ கண்ணன், அன்புக்கு இன்னொரு பெயர் தானோ ஞானதேவன். உணர்வு மயமாக நம்முள் உணர்ச்சிகளை தூண்டி அந்த அன்பை வித்திட்டவர்கள் யாருன்னு கேட்டா கண்ணனும் நம் குருநாதர்களான ஞானதேவரும் தானே. அப்படி பார்க்கும்போது லவ்க்கு எனக்கு டெபினிஷன் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட் அவே கிருஷ்ணா இஸ் தி டெபினிஷன் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லுவேன். சரி, கொஞ்சம் டெப்தாவே நம்ம பார்த்துலாம், டைம் இருக்கு. கண்ணனின் அன்பை எப்படி புரிந்து கொண்டீர்கள்? இந்த ஹரிபாட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலையுமே அந்த கண்ணனின் அன்பை பத்தி ஞானதேவர் வர்ணிச்சு எழுதி தள்ளுவார். அதுல ரொம்ப முக்கியமான வரியா சொல்ற விஷயம் சௌஜன்யம் அப்படின்னு. ஹரியை விட சௌஜன்யமானவன் உனக்கு வேறு எவனடா கிடைப்பான். இந்த வரியெல்லாம் ஐயோ, நம்ம இது நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். சரியா? இப்ப சௌஜன்யம்னா என்ன? அப்படியே கண்ணன் லைஃப் ஒரு ரிவர்ஸ் போங்களேன். எந்த அளவிற்கு சௌஜன்யமாக நம்மிடையே அவன் வாழ்கின்றான். சௌஜன்யம்னா சிம்பிளா நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கேஷுவலா இருக்கிறது. இப்போ அவன் ஒரு மன்னனாக இருக்கின்றான், ஒரு ஆல் பவராக மெகா பவராக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த கெத்தே இல்லாம, ஈகோவே இல்லாம, ஒரு ஒரு குழந்தை மாதிரி ஒரு எந்த விதமான ஃபீலிங் இல்லாம மிங்கிளாகி வர்றது இல்லையா, அதுதான் சௌஜன்யம்னு சொல்றது. அந்த மிங்கிளாகி வர்றதுங்கிறது யார்கிட்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உன்னை எதிரியாக நீ பாக்குற, இப்ப என்ன ஒருத்தன் எதிரியாவே பார்த்துட்டு இருக்கான், அவன்கிட்ட நான் சௌஜன்யம் இருக்க முடியுமா?
கண்ணனால மட்டும்தானங்க அது முடிஞ்சது. எதிரியிடமும் கூட ஒரு சௌஜன்யமாக அவனோடு அவ்வளோ ஒரு கேஷுவலா, அவ்வளோ ஒரு இறங்கி, அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி எல்லார்கிட்டையும் அன்பு காட்டக்கூடிய ஒரு குணம், அந்த சௌஜன்யம் என்பது என் கண்ணனிடத்தில் தான் இருந்தது. அதை காணும் போதுதான் அன்புக்கு உயிரே பிறந்ததோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுவோமே, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவன் குழந்தைகளோடு அவன் இப்படியே விளையாடிய விதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆல் பவர்ஃபுல்லாக இருந்து கொண்டு, மெகா பவராக இருந்து கொண்டு அவன் ஒவ்வொருவரிடமும் காட்டிய அன்பு யாரால முடியும்? ஒரு கேங்ஸ்டர்ல தன்னை ஒரு காமெடியனா வச்சுக்க, 10 பேருக்கு முன்னாடி தன்னை ஒரு காமெடியனாக வைத்துக் கொண்டு மற்றவர்கள் தன்னை கிண்டல் செய்து அதனால் அவர்கள் ஆனந்தப்படும் ஒரு வல்லமையை ஏற்படுத்த முடியும்னா அது அன்பினால் மட்டும்தான் முடியும். அது கண்ணனால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றான். சோ அவனுடைய இன்டென்ஷன் எல்லாமே, ஏன்னா அன்புனாலே மகிழ்ச்சி அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். சோ மகிழ்ச்சி அவனிடம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது, அன்பு பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது. அப்ப என்ன செய்வான் அவன்? ஆட்டோமேட்டிக்கா அதை கொட்டி தீக்கிறான் நம்ம கிட்ட, எல்லார்கிட்டையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவர்களே, ஏன்னா தான் அன்பில் நிறைந்து மகிழ்ச்சியில் நிறையும் போது, ஐயோ இந்த உணர்வு அவர்களும் பெற வேண்டாமா, என் போன்ற அன்பிலும் ஆனந்தத்திலும் அவர்களும் நனைய வேண்டாமா அப்படிங்கிற ஃபீல் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அப்ப நேச்சுரலி அவன் அதை செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். அவன் அன்பு காட்டுவதே நமக்கு அன்புன்னா என்னன்னு அப்பதானே புரியுது. இல்லைன்னா அவன் காட்டலைன்னா நான் எங்க போய் அன்பை புரிஞ்சுக்கிறது? சமபாவம் தான் அன்பு. ஆமா, அது தியரிட்டிக்கலா புரியுது, எங்க பிராக்டிக்கலா நமக்கு புரியுது? சரி, அவன் நண்பர்களோடு விளையாடியது மட்டுமா? அடுத்து அவன் கோபிகளோடு விளையாடியது அடுத்து மெய்சில் இருக்கும் காட்சியாக இருக்கின்றது. சமமாக நேசிக்கின்றான் அத்தனை பேரை. சோ அவர்களிடம் கூட நிறைய அகங்காரங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஈவன் ராதை கிட்ட கூட அவர்கள் அகங்காரிகளாக அவர் நிறைய தவறுகளையும் கூட செய்கிறார்கள் தான். கொஞ்சம் கூட கோபித்துக் கொள்ளாமல், ஆனான் இவன் லீலைகளின் வாயிலாகவே அவர்களுக்கும் ஞானத்தை சொல்லாமலே சொல்லி புரிய வைக்கும் அற்புதம் அல்லவா செய்தான் கண்ணன். யாருக்கு எப்படி சொன்னா அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தர முடியும்னு யாரால யோசிக்க முடியும்? அது என் கண்ணனுக்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி இல்லையா? சோ அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவன் அன்பை காட்டினான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக ஒட்டுமொத்தமாக என் நினைவுகளினாலேயே அவர்கள் மிக விரைவாக ஞானிகள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரியமாக விளையாடி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் குழாவிக் கொண்டிருந்த அந்த கோபிகளை விட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த வழியெல்லாம், அதாவது கோபிகள் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க அவங்க பிரியும் போது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதை விட 100 மடங்கு வேதனை என் கண்ணனுக்கு இருந்திருக்கணும் நான் பாக்குறேங்க. ஏன்னா கண்ணனுக்கு அப்கோர்ஸ் அவன் மகிழ்ச்சியில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறான், ஆனந்தத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறான். அது ஒரு புறம் இருக்கட்டும். அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த மகிழ்ச்சியில எல்லா உணர்வும் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அந்த உணர்வுல கோபிகளை விட்டு தான் பிரியும் போது என் பிரிவால் அவர்கள் வாடப்போகும் அந்த எண்ணங்கள். ஏன்னா இவனை பிரிஞ்சுட்டு அந்த ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்றதை இவன் ஃபீல் பண்ணுவான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஃபீல் பண்ணுவாங்க. அத்தனை பேருடைய ஃபீலிங் இவன் ஃபீல் பண்ணான்னா இந்த ஃபீல் எப்படி இருக்கும்? அத்தனையும் தாங்கிக் கொள்கிறான். எதற்காக? அவர்களின் நன்மைக்காக. நான் விலகி இருந்தால் அவர்கள் விரைவாக ஞானத்தை அடையக்கூடும் அப்படிங்கிற புரிதல் வரும்போது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவன் விலகினான் அப்படின்னு பாக்குறோம். அன்பு எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கறது ஆச்சரியமா நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். சரி, அடுத்து அவன் லைஃப்ல ஒரு அந்த கெத்து அப்படின்னு ஏதோ சொல்லுவான் இல்லையா, அந்த ஈகோன்னு, அது எங்கேயாவது தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குதே. மதுராக்கு போறான், மதுரால போயிட்டு அவனுடைய ஆள் பவரால ரொம்ப ஈஸியா ஜராசந்தனை விரட்டி அடைக்கிறான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே நான் ஓடி போனோம்னு நினைச்சா பரவாயில்லடா, வாங்கடா உங்களை நான் சந்தோஷமா வச்சுக்கணும், அதுதான்டா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு துவாரகைக்கு போறான். கெத்து அப்படின்னா என்னன்னே தெரியல. யார் வேணா என்ன வேணா நான் சொல்லிக்கோங்கப்பா அப்படிங்கிறான். துவாரகைக்கு போனா அங்க இவன் தான் எல்லாத்துக்குமே மாளிகையா கட்டி கொடுக்கறான். இவனையே திருடங்கிறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். இங்க கொஞ்சமாவது கோபம் வரலாமேங்க. ஏன்டா அறிவே இருக்காதாடா உங்களுக்குன்னு ஒரு தாட்டு வரலாமே என் கண்ணனுக்கு. வரலையே. எல்லாரும் திருடங்கன்னு சொல்றாங்கன்னா
இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அதனால என்ன, வாஸ்தவம் தானே, முதல்ல நம்ம பக்கம் நியாயத்தை பார்ப்போம், நம்ம எப்படியாவது அந்த இதை மீட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மீட்டு கொடுக்கறதுக்கு உண்டான வேலையில தான் இருந்தானே தவிர என்ன எப்படி வந்து திருடான்னு சொல்லலாம்னு ஒரு தாட் வரலாமே, வரல. வாட் ஆர் லவ்? சோ அன்பு அப்படிங்கறது ஒவ்வொரு இடத்துமே நம்ம பார்த்து பார்த்து அனுபவிக்க. சும்மா வந்து சமபாவனையில இரு, விருப்பு வெறுப்பு இல்லாம இரு, கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்பு. இந்த டெபினிஷனா சொல்லிடலாங்க, டெபினிஷனா சொல்ல எங்கெங்க மண்டையில ஏறுது. பார்க்கணும், அந்த கண்ணனை பார்க்கணும், பார்த்தா ஏறாம எப்படி போகும். சோ அந்த மாதிரி தான் தான் துவாரகையே உருவாக்கி அவர்களுக்கு தந்தான், அவர்களே இவனை திருடன் என்று பழித்தார்கள், ஆனால் 1% கூட இவன் மனம் கோணவில்லை அப்படின்னு பாக்குறோம். பாண்டவர்கள் விஷயத்துல இவன் காட்டிய அன்பை நம்ம வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாவே இப்ப துரியோதனன் கிட்ட போயிடுறேன். முதல் நாள் போறான், துரியோதனன் மேல் எத்தனை அன்பு. போரிட்டு இவன் மாண்டு விடுவானே, இவனோடு மட்டுமில்லாமல் அத்தனை பேரும் மாண்டு விடுவார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை தூது போனா பரவாயில்ல, ஆனா 2வது முறை நானே நேர்ல தூது போறேன், தேவையில்லாம எதுக்கு அவன் கஷ்டப்படணும், எந்த அளவுக்கு இறங்கி வர்றான், வச்சுக்கோடா, எல்லாத்தையும் வச்சுக்கோடா, டேய் குடுறா, தர்மம்னு ஒண்ணு நிலைநாட்டணும் இல்லையா, ரொம்ப விட்டுட்டேன் அப்படின்னா, தர்மம் போயிடுச்சு அப்படின்னா டோட்டலா அங்க அன்பு அப்படிங்கறது போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையே இல்லாம போயிடுமே அப்படின்னு அந்த அளவுக்கு இறங்கினான் அப்படின்னு பாக்குறோம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, போனவனை சிறை பிடிச்சான், அவன் தப்பிச்சு வந்தான் கண்ணன். தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்கிட்ட நேரா வந்து கண்ணாணி என் சைடு வந்து சண்டை போடுறியான்னு கேட்கக்கூடிய ஒரு துணிவு முதல்ல அவனுக்கு வரணுமே. எப்படிங்க வரும்? அந்த கிருஷ்ணனின் சௌஜன்யத்தால் தானே அது வர முடிகிறது. ஆண்டவர்களின் உயிர் தோழனாக கிருஷ்ணன் இருக்கின்றான் என்று துரியோதனுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே வர்றானே. அப்ப என்ன ஒரு கேஷுவாலிட்டி. போகலாம், இவங்கிட்ட யார் வேணா ரீச் ஆகலாம். பிரைம் மினிஸ்டரா, அவர்கிட்ட எல்லாம் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா அந்த மெகா பவர் கண்ணன்ட்டு யார் வேணா ரீச் ஆகலாங்க. குழந்தை கூட ஈஸியா எப்ப வேணா ஈஸியா ரீச் ஆகக்கூடிய அந்த தன்மை என் கண்ணனிடத்தில் இருந்தது. அதுவல்லவா அன்பு. கொடுக்கறான், அவனுக்கும் ஹெல்ப் பண்ண தயார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல எந்த விதமான வஞ்சமும் இல்லாமல் அப்படியே அன்பை அள்ளி வழங்குகின்றான் துரியோதனுக்கும் கூட. பியூட்டி என்னன்னா, இந்த சிசுபாலன், கம்சன் இப்படின்னு எத்தனையோ பேரு இவனை வந்து எதிரியாக பார்த்து வெறுத்து இவனுக்கு கொஞ்ச நஞ்ச இம்சையா, கம்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு கொஞ்ச நஞ்ச இம்சமா பண்ணான். ஆனா கண்ணன் முகத்துல பாக்கணுமே, மாமா ஐயோ நீங்கள் இப்பவும் திருந்த மாட்டீர்களா, நீங்கள் திருந்து விட்டால் நான் உங்களை கொலை அதாவது அது ஹிஸ்டரி படி பார்க்கும்போது கம்சனை வதம் செய்வதற்காக தான் கண்ணன் வந்திருக்கிறான்னு வருது. ஆனா நீங்க அந்த கதையில படிச்சீங்க அப்படின்னா கண்ணனுக்கு வதம் செய்வதில் இஷ்டமே இல்லைங்க, இன்ட்ரெஸ்டே கிடையாது. மாமா திருந்து விட மாட்டீர்களா அப்படிங்கிற ஃபீல். இந்த முறை வாய்ப்பு தருகிறேன், இந்த முறை எத்தனை வாய்ப்பு, 1 2 கம்சனுக்கு, கடைசி வரைக்கும் திருந்தல. அப்படிங்கிறப்போ முழுமையான அன்போடு அவனை கொன்றான் என்பதை விட அவனுக்கு மோட்சமும் அளித்தான்னு கதை வருகிறதுன்னு வச்சுக்கோங்க. there is no நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றது, வெறுப்பு அப்படின்னா என்னன்னே தெரியாது போல அந்த கண்ணனுக்குலாம். இந்த துவேஷம், வெறுப்பு, இந்த கெத்து, ஈகோ அப்படின்லாம் என்னன்னு கேட்டா கிருஷ்ணனுடைய டிக்ஷனரியிலேயே இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. சரி, இப்படி கிருஷ்ணன் வாழ்க்கையில நீங்க அனலைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அந்த அன்புக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அதற்கு பெயர் கண்ணன் அப்படின்னு வருது. சரி, இனி அடுத்து அப்படியே பக்தா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஒவ்வொரு பக்தரின் வாழ்விலும் அவன் விளையாடிய வாட்டுகள் கொஞ்சம் நஞ்சமா. இவன் இந்த இதே கண்ணன் ஸ்டோரியிலேயே சுதாமா ஸ்டோரின்னு ஒண்ணு வரும். சுதாமாவை போட்டு பாடா படுத்துற மாதிரி நமக்கெல்லாம் ஃபீல் ஆகும். ஒரே ஒரு பருக்க இருந்தா கூட கண்ணனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடக்கூடிய அப்பேற்பட்ட அன்பு நிறைந்த அந்த சுதாமா வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இங்க இந்த பக்கம் கண்ணன் வந்து நமக்கெல்லாம் நினைச்சுப்போம், என்ன மனுஷன் கண்ணன்,
இப்படி இவ்வளவு அன்போட இருக்கிறவனை இப்படி எல்லாம் வாட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க வாடுறதை விட 100 மடங்கு அங்க என் கண்ணன் வாடிக்கொண்டிருக்கின்றான். சுதாமாவை ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி அவன் படும் வேதனையை விட 100 மடங்கு வேதனையை மனதிலே தாங்கிக் கொண்டு அவன் முழுமையான அகங்காரத்தை விட்டு ஞானியாக வேண்டும் என்ற ஆதங்கத்திலே அவன் செய்தான். எப்படி கோபிகள் பிரிஞ்சு வரும்போது கோபிகளை விட 100 மடங்கு இவனுக்கும் அந்த ஃபீல் இருக்கும். ஃபீல் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன? ஆல் பவர்ஃபுல் மெகா ஃபீல், மெகா கான்சியஸ்னஸ். உனக்கு இருக்கிற லிமிடெட் கான்சியஸ்க்கே இவ்வளவு ஃபீல்னா அந்த மெகா கான்சியஸ்க்கு எவ்வளவு ஃபீல் இருக்கும்? அந்த ஃபீலிங்கோட தான் நம்ம போறோம். அந்த மாதிரி தாங்க கண்ணன் அந்த சுதாமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னா இங்க என்ன மகிழ்ச்சியாக கண்ணன் இருக்க முடியும்? அவனை மெருகேற்றுவதற்கு வேறு சந்தர்ப்பம் தெரியாமல் காத்திருந்தான் கண்ணன் அப்படின்னு தானே வருது. எங்க புரிஞ்சுக்கிறீங்க இதை எங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்ணன் அந்த சுதாமா கண்ணனை தேடி வந்த பிறகு அவன் கொட்டுகின்ற அந்த அன்பை கண்டல்லவா புரிகிறது. ஐயோ, சுதாமாவிடம் இத்தனை பிரேமை வைத்துக் கொண்டிருந்தானா கண்ணன் அப்படின்னு எப்ப தெரியுது? சுதாமா இவன் வெளியில காவலாளி கிட்ட நிக்கிறான், காவலாளி எல்லாரும் கேலி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி பாவம், ஒரு ஈகோ அங்கேயும் ரைஸ் ஆயிடுது. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறான். வர்றானே கண்ணன், எல்லா சிங்காரங்களையும் அங்கே என்ன அலங்காரம் நடந்துட்டு இருக்குன்றத கூட பார்க்காம அப்படியே ஓடோடி வருகின்றான், செப்பல் கூட போடாமல். வீதி வீதியாக ஓடி என் சுதாமாவை கட்டி தழுவிக்கொண்டு கேட்கின்றான், சுதாமா ஏண்டா என்ன விட்டுட்டு போன? இல்ல எனக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையேடா. தெருவா உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஃபீலிங் எனக்கு வரலையே, உனக்கு ஏண்டா வந்ததுன்னு அவன் அந்த பாட்டு கொஞ்சம் பார்த்தாலே போதுமே. இவ்வளோ ஃபீல் சுதாமா கிட்ட வச்சிருக்கான். ஆனாலும் அவன் அப்படி விளையாடினான். சோ இப்படிதானே நம்ம பார்க்கணும். சோ அன்பு அப்படின்னாலே நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? முத்தம் கொடுத்தா அன்பு அப்படிலாம் இல்ல. நம்மளை மெருகேற்றது அன்பு. நம்மளை நிரந்தரமான ஆனந்தத்திற்கு இட்டு செல்வது அன்பு. அடிக்கிறதும் உதைக்கிறதும் எல்லாமே அன்பு தானே. கண்ணன் வாழ்க்கையில தானே அதை பார்க்க முடியுது. எப்படி எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று. சுதாமா ஸ்டோரி மட்டும் இல்ல, எல்லா பக்தா ஸ்டோரியிலும் எடுங்களேன். அந்த பக்தர்கள் படும் அவஸ்தையை காண முடியாமல் அவனே ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வந்துருவான். எல்லா பக்த பில்வமங்கல ஸ்டோரியில அவனே தான் கைட் பண்ணி கூட்டிட்டு போய் எல்லாம் அந்த பட வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடுவான். வேற யார் ஸ்டோரி சொல்லலாம்? இந்த உருண்டு போவாரு, அவர் பேர் என்ன, கூர்மதாசர் அப்படின்னு ஒரு பக்தன். அவர் கதையிலையும் சரி, நம்மால் ஒரு வியாபாரி வேஷத்துல போயிட்டு நைட் அண்ட் டே அவருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த ஒரு அன்பெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம மேல் தோட்டமா பார்க்கும்போது என்ன கண்ணன் அன்பு, இப்படி 2 கால் இல்லாம கை இல்லாம படைச்சிருக்கானே, இப்படி இவன் உருண்டு போற அளவுக்கு அப்படியே ஒரு சக்தியை வச்சு டைரக்டா காட்சி அளிச்சிருக்கலாம்ல. இவனை உருண்டு இதுல காட்சி அளிக்கணுமா? மனசுலதான் ஃபீலிங் இருக்குல்ல அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணன் அவனுக்காக என்ன ஃபீல்ல இருக்கான்னு பாருங்களேன். அப்படியே கோரக்கம்பா ஸ்டோரிக்கு வாங்க. என்ன ஆச்சாங்க? அவன் பாட்டுக்கு 2 கையை வெட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்காங்க. எங்க ஒரு கவலை அவனுக்கு இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். 2 பொண்டாட்டிகளை வச்சிருக்கோமே, நம்ம குடும்பத்தை என்ன காப்போம், ஒரு மண்ணு யோசிக்கல. அவன் பாட்டு 2 கையை வெட்டிக்கிட்டான். இப்ப ஹெட்டேக் எல்லாம் யாருக்கு? நம்ம கண்ணனுக்கு. போறான் வேஷம் போட்டுக்கிட்டு வேலைக்கார மாதிரி. அவன் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறான். கோரக்கம்பனை மடியில வச்சுக்கிட்டு அவன் காலில் அமுக்கி விடுறாங்க. இமேஜின் பண்ண முடியுதான்னு கேக்குறேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அகங்காரம் என்றால் என்னவென்றே தெரியாத தன்மை. ஒவ்வொரு பக்தர் கதையிலும் அவன் அப்படித்தானே விளையாடுகின்றான்.
எந்த அளவுக்கு இறங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இறங்குகின்றானே. அப்படியே நாமதேவ ஸ்டோரிக்கு வந்தீங்கன்னா, அவன் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்து விட்டல்கிட்ட விளையாட முடியுது. நீ நம்மளே எடுத்துக்கோங்க. இப்ப கண்ணனை நான் அவன் இவனை தானே பேசிட்டு இருக்கேன். கண்ணன் வந்தான், கண்ணன் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றான், எப்படி பேசிட்டு இருக்கோம். இந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தா? அந்த கண்ணன் தானே நமக்கு கொடுத்திருக்கான். நாமதேவ ஸ்டோரியில அந்த இறைவன் விட்டலனே நேர்ல வந்து சொல்றான், டே இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு. எதையும் காதுல வாங்குறது இல்ல. போ, அப்படிலாம் இருக்க முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு. கொஞ்சமுமே அவன் தான் எதிரிகிட்டயே கோவிச்சுக்கலையே, தான் குழந்தைகிட்ட அவன் கோவிச்சுப்பானான்னு. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவன் கோபித்துக் கொள்வதில்லை. அவனை ஏசுபவர்களையும் அவனை திட்டுபவர்களையும் கூட இப்படியெல்லாம் நேசிக்க முடியுமா என்ற ஒரு விஷயத்தை கண்ணனிடத்தில் கண்டு மெய்சில் இருக்க முடிகின்றது. அன்புன்னா என்னன்னு கேட்டா கண்ணன்னு சொன்னாதான் முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அப்படியே நம்ம குருநாதரை கேட்டா சொல்லவே முடியல. தன் தாய் தந்தைகள் சாவுக்கு காரணமானவர்கள், அடுத்த வேளை சோற்றிற்கு கூட ஒரு வேளை உணவு கூட அளிக்காதவர்கள், ஏன் இந்திரயாணி ஆற்றிலே ஒரு தண்ணீர் கூட எடுக்க விடாதவர்கள். இமேஜினே பண்ண முடியாதுங்க. இப்படியெல்லாம் கொடுமை செய்யறவனுக்கு ஞானேஸ்வரிங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதி தரணும்னு யாரால நினைக்க முடியும்? சமபாவனை சமபாவனை என்று சும்மா டெபினிஷனா நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அங்க அவர் இருந்து காட்ட முடியுது. இப்படியெல்லாம் இவர்களின் அன்பை கண்ட பிறகு அடுத்து இந்த ஞானத்தோடு நான் பார்க்கின்றேன் இந்த கண்ணனை. வெறும் ரூபத்திலேயே இவன் காட்டிய அன்பு நமக்கு மெய்சிலிருக்க வைக்கின்றது என்றால் அவனேதான் விஸ்வரூபமா? அவனேதான் உலகத்தில் உள்ள எல்லா ரூபமுமா? அவனேதான் இந்த வாழ்க்கைக்கு டைரக்டரா? அவன் அன்றி அணுவும் அசையாதா? அவன்தான் அத்தனையுமா? ஐயோ, என் உள்ளும் புறமும் எங்கும் அவன்தான் நிறைந்திருக்கின்றானா? ஒவ்வொரு நொடியும் என்னை மேம்படுத்தி என்னை மகிழ்விக்கு பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கின்றதா? இந்த உண்மைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு 5 குண்டாசு சுத்தி வச்சுக்கிட்டு ஒருத்தன் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா என் கண்ணன் ஆல் பவர்ஃபுல், he is everything. இவன் அந்த 5 குண்டாசை கூட முழுசா நம்ப முடியாது. இல்ல 5 குண்டாசையும் மீறி யாராவது வந்துடலாம் அப்படின்ற பயமும் வரலாம். ஆனா நமக்கு அப்படி இல்லையேங்க. இருக்கிறதே கண்ணை மட்டும்தான். கண்ணனை தவிர வேற யாருமே இல்ல. உன்னை சுத்தி எங்கேயுமே எல்லாமுமாக இருக்கிறதே கண்ணன் தான். உனக்கு உள்ளேயும் இருக்கிறது கண்ணன் தான். உன்னை ஆற்றதே கண்ணன் தான். எப்படிப்பட்ட கண்ணன்? அன்பின் ஸ்வரூபமான கண்ணன். ஒவ்வொரு நொடியும் என் மகிழ்ச்சிக்காகவே சிந்திக்கும் என் கண்ணன். அதை தவிர வேறு எதுவும் அறியாத என் கண்ணன். இந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா மகிழ்ச்சிங்கிறது தானா வந்துடாதா? அன்பானவனாக நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அன்பென்றாலே கண்ணன் மட்டும்தான். கண்ணன் அளவுக்கு அன்பாக என்னால் மாறவும் முடியாது, மாற வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது கண்ணனின் அன்பிலேயே இருக்கின்றது. விஸ்வரூபமாக விரிந்திருப்பது என் கண்ணன் தான். அன்பின் சொரூபமே விஸ்வரூபமாக இருந்து கொண்டு என்னை ஆட்கொள்கிறது என்ற அந்த ஒரே ஒரு புரிதல் போதாதா மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நான் செல்வதற்கு? இனி நான் என்ன தனியாக அன்பில் மலர? So just understand who is God. You can understand what is love. இறைவன் யார் என்று புரிந்து கொண்டால் அன்பென்றால் என்னவென்று புரிந்து கொள்வாய்.
அன்பென்றால் என்னவென்று, இறைவனின் அன்பென்றால் எப்படிப்பட்டது என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் பேரானந்தத்தின் உச்சத்தில் தான் நீ வாழ்வாய். பிகாஸ் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் என் கண்ணன் செய்கின்றான், அன்பின் சொரூபம் செய்கின்றது, என் மகிழ்ச்சிக்காக செய்கின்றது. இந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி, இஸ் தேர் எனி சென்ஸ் இன் இட்? கொடுக்கிறது என் கண்ணன்டா, அதுக்கப்புறம் என்னத்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு இருக்க? இந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி நமக்கு வந்து விடுகிறது. சோ அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வேதம் அதற்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, கண்ணனின் அன்புதான் இவ்வுலகத்திற்கு மகிழ்ச்சியை தருகிறது, எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. கண்ணனின் அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற அந்த புரிதல் எனக்குள் நீங்கா மகிழ்ச்சியை தருகிறது. மேற்கொண்டு எந்த ஆன்மீக பயிற்சியோ சாதகமோ நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கின்றேன். வேற என்ன நான் பயிற்சியை பண்ண போறேன்? நீங்க நினைக்கலாம், அது எப்படி நீங்க சொல்லிருக்கீங்களே அவனோட அன்பன் நீங்க புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, நீயும் அவன் அன்பானவனாக மாற வேண்டும். அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பா இது தேவை, செகண்ட் ஆஃப் நீ மலருவேன்னு இப்ப சொல்றேங்க. செகண்ட் ஆஃப் இஸ் an automatic process that will come naturally-ங்க. இதுக்காக நீங்க ஒன்னும் பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. அன்பை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் உனக்குள் அன்பு தானாக மலரும் விந்தையை காணலாம். நீங்க அந்த கண்ணனுடைய அந்த கெத்து இல்லாத, ஈகோ இல்லாத நேச்சரை இவ்வளோ அளவுக்கு பார்த்து பார்த்து புரிச்சு கொண்டே இருந்தேன்னா உனக்குள்ள ஈகோ எப்படி வரும்? அம்பரீஷன் கதைகள் போன்ற அந்த கதைகளை கேட்கும்போது அந்த ஈகோ இல்லாத நேச்சர்ல அப்படியே நம்ம மதிமயங்கி விடுகின்றோம், சிலிர்த்து விடுகின்றோம். அப்ப அந்த ஈகோலெஸ் நேச்சர்ல நீ மயங்கிட்டு இருக்கும்போது உனக்கு எப்படிடா ஈகோ வரும்? சோ நீ ஒன்னும் பிராக்டிஸே பண்ணாத, ஒரு மண்ணாங்கடி பிராக்டிஸும் பண்ண வேணாம். ஹரிபாவம் ஒன்று உனக்கு அத்தனையும் தந்துவிடும். அவர் ஹரிபாட்ல ரித்தி சித்தி எல்லாம் உனக்கு பிரச்சனை, ஆனா ஹரியில இருந்தேன்னா அந்த சமாதி உனக்கு கிடைக்கும், அந்த சித்தி உனக்கு கிடைக்கும். நீ ஹரிபாவத்துல மட்டும் இருடா, எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ என்னடா தனியா ரித்தி சித்தி எல்லாம் தேடி நீ கஷ்டப்பட்டு போற, எல்லாமே நான் தரேனிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹரிபாட்ல ஃபுல்லா வர்ணிச்சு தள்ளுறாரு. இப்ப இறுதியாக நான் என் பதிலை முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் அன்பு என்றாலே கண்ணன் அல்லது என் குருநாதன் என்று புரிந்து கொண்டால் உண்மையான மகிழ்ச்சி என்பது தானாக நீ அனுபவிப்பாய். அது இல்லாமல் நீ எந்த மகிழ்ச்சியை அனுபவித்தாலும் அது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று சொல்லி என்னுடைய பதிலை முடித்துக் கொள்கிறேன்.